ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான சாட்சி. கேரளாவிலே பத்தனந்திட்டா மாவட்டத்திலே வெச்சுச்சிரா என்கிற ஒரு அழகான மலை கிராமத்திலே பிசி செரியான் மற்றும் சாரம்மா தம்பதிகளுக்கு 7வது பிள்ளையாக பிறந்தார். கடைசி பிள்ளை, மிகவும் செல்லம். சின்ன வயது முதல் நல்ல கிறிஸ்தவ ஒழுக்க நெறிமுறைகளிலே வளர்க்கப்பட்டார். ஆனால் 18 வயதிலே கல்லூரிக்கு பயின்று கொண்டிருந்த பொழுது கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனில சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாறிப்போனார். வன்முறைகள் மற்றும் போராட்டங்கள் மூலமாக பெரிய தலைவராக வேண்டும் என்கிற நோக்கத்திலே பெரிய அகங்காரம் பிடித்த ஒரு நபராக வலம் வந்து கொண்டிருந்தார். அவர்கள் வீட்டிலே கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் நிலத்தை இவர் விற்று அரசியலுக்கு செலவு செய்திருக்கிறார். தன்னுடைய ஜீப்பை விற்று இருக்கிறார். நண்பர்களுடைய சவகாசத்தினாலே குடி பழக்கத்திற்கு அடிமையாகி போனார். அம்மா மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. கோட்டை மெடிக்கல் சென்டர் என்கிற ஒரு போதை புனர்வாழ்வு அந்த இடத்துல இவரை கொண்டு போய் 27 நாட்கள் இவருக்கு வைத்தியம் பார்த்தார்கள். அங்கே இருக்கிற மருத்துவர்கள் சொல்லியிருந்தார்கள், 27 நாள் கழித்து இவர் வாந்தி எடுப்பார், அதோடு கூட இவர் நலமாகி விடுவார், அப்புறம் இவரால் குடிக்க முடியாது என்று சொல்லியிருந்தார்கள். அதுக்கப்புறமும் அவர் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை. அடிமாலியிலே ஒரு கத்தோலிக்க புரோகிதர் அவர் ஒரு மருந்து கொடுக்கிறார் என்று அவரிடத்தில் அழைத்து கொண்டு போனார்கள். அது அவருக்கு உதவி செய்யவில்லை. ஆஞ்சலித்தானம் என்ற ஒரு இடத்திலே கிருஷ்ணன் வைத்தியர் இடத்திலே கொண்டு போய் ஒரு கருப்பு பொருள் ஒன்றை இவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அதற்கப்புறம் இவர் குடிக்கவே மாட்டார் என்கிறது தான் அவர் கொடுத்த உறுதி. அது அவருக்கு உதவி செய்யவில்லை. அத்திக்கானம் என்கிற ஒரு இடத்துல, அத்திக்கயம் என்கிற ஒரு இடத்துல ஒரு சித்தன் இருக்கிறார். அந்த சித்தர் இவருக்கு வைத்தியம் செய்தால் சுகமாகி விடுவார் என்றெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு இவரை அழைத்து கொண்டு போய் இவர் குடிப்பழக்கத்தை நிறுத்த முயற்சி செய்ததெல்லாம் வீணாய் போனது. இவருக்கும் வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு தட்டி போனது. ஒரு நாள் வாழ்ந்து பயனில்லை என்று நினைத்து கொண்டு இவர்கள் வீட்டிற்கு மிக அருகிலே நாவின் அருவி, பெருந்தேன் அருவி என்று 2 அருவிகள் ஒன்றுக்கு கீழே ஒன்று இருக்கிறது. பாறைகள் நிறைந்த அருவி. இதிலே யாராவது குதித்து விட்டார்கள் என்றால் அல்லது தவறி விழுந்து விட்டார்கள் என்றால் மரணம் என்பது நிச்சயம். ஒரு நாள் நன்றாக குடித்து விட்டு இந்த நாவின் அருவியிலே குதித்து பெருந்தேன் அருவியிலே எழும்பி வெளியே வந்து விட்டார். ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அவருடைய அந்த தற்கொலை முயற்சியின் தொடர்ச்சியாக ஒரு நாள் இரவிலே 4 விஷ பாட்டில்களை முழுவதுமாக அந்த மருந்தை உட்கொண்டு அவர்கள் வீட்டிற்கு போகிற வழியிலே ரோட்டோரத்திலே இரத்த வாந்தி எடுத்து ராத்திரி 11 மணிக்கு அரற்றிக் கொண்டு படுத்திருக்கிறார். அந்த வழியாக வந்த ஒரு லாரி கிளீனர் அவர் கையிலே ஒரு மெழுகுவர்த்தியோடு கூட தன் வீட்டிற்கு நடந்து போகிறார். தன்னுடைய லாரியை நிறுத்திவிட்டு ஒரு அரற்றல் சத்தம் கேட்டு என்னவென்று பார்த்த பொழுது இவர்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பையன். அவர் ஓடி போய் ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருந்த ஒரு ஜீப்பை அழைத்து கொண்டு வந்து இவரை வண்டியில ஏற்றி கொண்டு போய் கோட்டயம் மெடிக்கல் காலேஜ்ல இவரை கொண்டு போய் சேர்த்து விட்டார். விஷயம் அறிந்த அம்மா இவனை பார்க்க போனார். வைத்தியம் பலனில்லாமல் டாக்டர் இவருடைய சொந்தக்காரர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அழைத்து கேட்ட பொழுது அம்மா தன்னை அறிமுகப்படுத்தின பொழுது டாக்டர் இவரிடத்தில் அம்மாவிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு வேண்டியவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள், இந்த பையன் இனி பிழைக்க மாட்டான். கிட்டத்தட்ட 21 வயது. அப்பொழுது சாரம்மா, பிசி செரியானுடைய அம்மா, டாக்டரிடத்திலே கோவப்பட்டு, நான் வேண்டியவரிடத்தில் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன், எடுத்து மூட வேண்டும், இவன் கண்களை மூட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். இவன்தான் என்னுடைய வயோதிப நாட்களில் என் கண்களை மூடுவான் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பிரசங்கமே பண்ணிவிட்டார். கொஞ்ச நாட்கள்
ஆஸ்பத்திரியில இருந்து பூரண சுகத்தோடு கூட இந்த பையன் வீட்டிற்கு திரும்பினார். 1981 இவனை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இவருடைய மூத்த சகோதரன் போபாலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவரை அங்கே கொண்டு போய் ஒரு நல்ல பட்டறை வைத்து அதுல மெஷினரிஸ் எல்லாம் வாங்கி, இயந்திரங்களை எல்லாவற்றையும் வாங்கி, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து கான்ட்ராக்ட் ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் இவருக்கு வாங்கி கொடுத்து தொழில் செய்யும்படியாக இவரை அங்கே உற்சாகப்படுத்தினார். கொஞ்ச நாளுக்கு பின்பு பட்டறை எல்லாவற்றையும் அங்கே போட்டுவிட்டு இந்த தற்கொலை எண்ணம் மறுபடியும் இவரை ஆட்கொள்ளவே நடந்து பழைய போபால் ஸ்டேஷனுக்கு வந்தார். ட்ரெயினிலே தலை வைத்து மரித்து போக வேண்டும் என்று அங்கே வந்தது நினைவு இருக்கிறது. பிற்பாடு நாக்பூரிலே இந்த ட்ரெயின் நிற்கிற பொழுது இவருக்கு சுய நினைவு வந்தது. 2 பெட்டிகளுக்கு நடுவே அந்த இணைப்பு பகுதியில் அந்த பஃபர்ஸ் மேல கொஞ்சம் நாடோடிகளோடு கூட இவரும் அமர்ந்திருக்கிறார். நாக்பூர்ல இறங்கி வெளியே வந்து பார்த்த பொழுது இந்த ட்ரெயின் கேரளா எக்ஸ்பிரஸ் என்று தெரிந்திருக்கிறது. பின்பு அந்த ட்ரெயினிலேயே பயணித்து வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டார். வீட்டிலே வந்து இவர் சொன்ன பொய்கள் ஒன்றும் வீட்டிலே ஒவ்வவில்லை. ஏனென்றால் மூத்த அண்ணன் ஏற்கனவே வீட்டிற்கு தந்தி கொடுத்திருக்கிறார், டெலிகிராம் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி தம்பியை காணவில்லை, இவன் எங்கே போனான் என்று தெரியவில்லை என்கிற காரியம் எல்லாம் சொல்லப்பட்ட பொழுது மறுபடியும் இவனை படிக்க அனுப்பினார். ராத்திரியில இருந்து படிக்கிறான். அம்மா இவனுக்கு தூக்கம் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு பேசின்ல கால்கள் முக்கி வைப்பதற்கான தண்ணீரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கடுங்காப்பி போட்டு இவனுக்கு படிப்பதற்கென்று கொடுத்திருக்கிறார்கள். படிக்கிற நேரத்தில் இவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு ஆவி இவனை அங்கே எழுப்பி வீட்டிலிருந்து பல கிராமங்கள் காட்டு வழியாக நடந்து முண்டக்கயம் என்கிற பகுதியெல்லாம் தாண்டி ஒரு சோலையில ஒரு காட்டு பகுதியில உடல் முழுவதும் இரத்த காயங்களோடு இரவு முழுதும் நடந்து வந்து நிற்கிறதை அப்பொழுது உணர்ந்து அவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். வீட்டுக்கு வந்து சேர்ந்த நாட்களில இவர்கள் வீட்டுக்கு எப்பொழுதும் ஒரு பி.வி. ஆசாரி என்கிற ஒரு தேவ மனிதனால் ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்ட ஜார்ஜ் குட்டி என்கிற ஒரு உபதேசியார் வருவார். அவர் வருகிற பொழுதே ஒரு பெரிய பாட்டை பாடிக்கொண்டே வருவார். நான் பாவியாக வாழ்ந்த போது, பாதை தவறி நான் இருந்த பொழுது என்னை தேடி என் இயேசு வந்தார் என்ற ஒரு பாட்டை பாடிக்கொண்டுதான் இவருடைய வீட்டிற்குள்ளே வருவார். இவர் சத்தத்தை கேட்ட உடனே இவர் வீட்டை விட்டு வெளியே ஓடி விடுவார். ஒரு நாள் இவர் சத்தத்தை கேட்ட உடனே அம்மாவிடத்திலே சொல்லி, நான் வீட்டிற்கு பின்னாடி நான் ஒளிந்து கொள்கிறேன், இவர் போன பின்பு நான் வருகிறேன் என்று சொல்லி அம்மாவிடத்துல சொல்லி ஓடி போய் பின்னாடி ஒளிந்து கொண்டார். அம்மா ஜார்ஜ் குட்டி என்னிடத்திலே சொன்னார், நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு, நீ போயிட்டே நினைச்சிட்டு அவன் திரும்பி வருவான், அப்ப அவனை பிடிச்சுக்கோ, நீ அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லு, சுவிசேஷம் சொல்லு என்று ஜார்ஜ் குட்டி இடத்திலே சொன்னார். அம்மா சொன்ன மாதிரியே சத்தம் அறவும் ஒன்றும் இல்லை என்று எழுந்து வந்த பொழுது அவர் அங்கே இருக்கிறார். இவரிடத்துல அவர் சொன்னார், பா நீ இப்படி வாழ்ந்தா பத்தாது, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், நீ என் கூட ஒரு ஜெப கூட்டத்துக்கு வா என்று சொல்லி இவரை கொஞ்ச தூரம் இருக்கிற அடுத்த ஒரு கிராமத்துல இவரை அழைத்து கொண்டு போனார். அது ஒரு பேங்க் அலுவலர், ஒரு வங்கி அலுவலர், ஆப்ரஹாம் அவருடைய பெயர். ஆனால் அவர்கள் ஊரிலே அவரை கூப்பிடுவது பேங்க் அவராச்சன் என்று அழைப்பார்கள். அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவர் வீட்டுக்கு ஜார்ஜ் குட்டி பி.சி. செரியானை அழைத்து கொண்டு போனார். 24 வயது பையன். வீட்டிற்குள் போக மனதில்லை, வீட்டு வாசலிலேயே உட்கார்ந்து விட்டான். கால்கள் 2ஐயும் படிக்கட்டிலே வைத்துக் கொண்டு வீட்டு வாசலிலே உட்கார்ந்து கொண்டான். உள்ளே கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 20 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது இந்த தேவ மனுஷன் அங்கே இருந்து நடந்து வந்து இந்த பையனிடத்துல உள்ளே ஏறி அமர்ந்து கொள் என்று அவர் சொன்னது
பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இவருக்கு ஆணையிட்டது போல இருந்தது. எழும்பி உள்ளே போய் அமர்ந்து கொண்டார். அந்த ஜெப கூட்டத்தினுடைய நிறைவில அவர் ஒவ்வொருவருக்காக தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டே வந்த பொழுது கடைசியாக இந்த தம்பியினிடத்திற்கு வந்தார். பிசி செரியானுடைய தலையிலே கைகளை வைத்த பொழுது தீர்க்க தரிசனமாக இப்படி சொன்னார்: நீ யாருக்கும் அடங்காத காட்டு யானையை போன்ற உன்னை ஒரு கட்டத்திற்குள் கொண்டு வந்து உனக்கு நான் மூக்கணாங்கயிறு போட்டிருக்கிறேன். என் சொல்லை கேட்டு அனுசரித்து நடந்தால் நீ நன்றாக இருப்பாய், இல்லை என்றால் நான் உன்னை கீறி போடுவேன் என்று ஒரு எச்சரிப்பின் சத்தம் தீர்க்க தரிசனமாக வந்தது. மறுபடியும் சொல்கிறார்: நீ உன்னுடைய 21வது வயதில அந்த பெருந்தேன் அருவியில குதித்து உன் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நீ முயற்சி செய்த பொழுது உன்னை காப்பாற்றினவர் நான் தான். 4 பாட்டில் விஷம் அருந்தி நீ தெருவோரத்திலே கிடந்த பொழுது உன்னை காப்பாற்றி உனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தவர் நான் தான். இவர் மனதிற்குள் பயங்கர கோபம் வருகிறது. இந்த ஜார்ஜ் குட்டி ஏற்கனவே இவரிடத்திலே வந்து என்னை பற்றிய காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறான். போகிற வழியில் இவனை சரியாக கவனிக்க வேண்டும் என்று மனதிற்குள்ள நினைத்து கொண்டார். ஆனால் தேவன் மனுஷன் தொடர்ந்து பேசுகிறார்: நீ இந்த போபால்ல இருந்து இந்த 2 பெட்டிகளுக்கு நடுவில் உன்னை உட்கார வச்சு சாவ போன உன்னைய வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தது நான் தான். அப்ப யோசித்தார், இந்த விஷயம் ஜார்ஜ் குட்டிக்கு தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பொழுது அவர் மேல இருக்கிற கோபம் இவருக்கு குறைந்து விட்டது. தீர்க்க தரிசனம் தொடர்கிறது: நீ உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்தால் நான் உன்னை பயன்படுத்தி உன்னை பல நாடுகளுக்கும் 5 கண்டங்களுக்கும் உன்னை கொண்டு போவேன் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கும் போது இவர் மனசுக்குள்ள நினைக்கிறார். 1980ஆம் வருஷத்துல நம்ம கல்லூரியில பண்ண ஒரு கலாட்டாவில் நம்மளுடைய பாஸ்போர்ட்டையே புடுங்கி கவர்மெண்ட் வச்சுக்கிச்சு. அப்புறம் நான் எங்க வெளிநாட்டுக்கு போறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில இவர் கீழே குனிந்து நினைத்து கொண்டு கீழே குனிந்து சிரித்தார். அது இவருக்கும் இவர் மனதிற்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த தேவனுடைய மனுஷன் தொடர்ந்து சொல்கிறார்: நீ சாராளை போல் நான் உன்னிடத்துல என்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற பொழுது நீ கீழே குனிந்து சிரிக்கிறாய். என்னால் கடல் மீதும் நடக்க முடியும், கடலுக்கு கீழே தூங்கவும் முடியும். உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு என்று சொன்ன பொழுது மனதுருகி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். இப்படி ஒரு முரட்டாட்டமான ஒரு பையன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல் ஆகிவிட்டான். அவர் ஒரு டம்ளரிலே தண்ணீரை எடுத்து ஜெபம் செய்து இவருக்கு கொடுத்தார். குடித்து விட்டு அந்த வீட்டிலே 3 நாள் அன்னம் தண்ணீர் இல்லாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே உபவாசித்து அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலே 3 நாள் தங்கி போனார். 3 நாட்களுக்கு பின்பு வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். முற்றிலும் புதிய ஒரு மனிதனாக அவர்கள் ஊரில் இருக்கிற சர்ச் ஆஃப் காட் என்கிற ஒரு சபைக்கு போக தொடங்கினார். ஜார்ஜ் குட்டி அவரை அழைத்துக் கொண்டு போனார். அந்த ஆலயத்துக்கு போகிற நாட்களிலே 24 வயதில ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறையப்பட்டார். ஆண்டவருடைய அழைப்பு இருந்ததினாலே முழக்காலா மவுண்ட் சயன் பைபிள் காலேஜ் என்கிற ஒரு பைபிள் காலேஜுக்கு படிக்க போனார். முதல் வருடத்திலே இவருக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா பாடங்களிலும் 0. போதக இலக்கணம் என்கிற ஒரு பகுதி இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பொழுது அங்கே பயிலுகிற எல்லா மாணவர்களும் பிரசங்கம் செய்ய வேண்டும். இவர் மேடைக்கு போய் ஒரு வசனத்தை 3 முறை வாசித்து விட்டு இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வந்து இருந்து விட்டார். அவமானம் பீத்து தின்று அன்று முதல் ராத்திரி 9 மணிக்கு விளக்கு அணைத்த பின்பு 9 மணி முதல் அடுத்த நாள் காலை 4 மணி வரைக்கும் அந்த கல்லூரியினுடைய சாப்பலிலே போய் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் செய்ய தொடங்கினார். ஒரு இரவிலே பரலோகம் இவரிடத்திலே இறங்கி வந்தது. ஆண்டவர் இவர் நாவை தொட்டார். இவரை கட்டி இருந்த ஒரு பெரிய கட்டு அவிழ்ந்து இவருடைய சிந்தனை விடுதலை அடைந்து ஒரு சத்தத்தை கேட்டார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்டார் என்ற வேதவசனம். அன்று முதல் இவர் அந்த கல்லூரியில மிக சிறந்து விளங்க தொடங்கினார். அந்த கல்லூரியிலுடைய பட்டமளிப்பு நாளில அந்த கல்லூரியில மிக சிறந்த மாணவன், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டராக அந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்தார். இவர் அந்த சபைக்கு போன பொழுது அந்த சபையின் மூப்பர்கள், இப்படி ஒருவன் வருகிறான், இவனை இந்த சபையில நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இவனை கடைசி இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என்று அமர வைத்திருந்தவர்கள், வீடுகளிலே நடக்கிற எல்லா நல்ல காரியங்களுக்கும் இன்றைக்கு இவரைத்தான் அழைத்து அந்த குடும்பங்கள் அந்த நல்ல நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துகிறது. அந்த பகுதியினுடைய தலைமை போதகராக இன்றைக்கு PC செரியான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருந்தபடியே ஆண்டவர் இவரை 5 கண்டங்களிலும் 57 தேசங்களுக்கு அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். வேதவசனம் சொல்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழைக்கிற பொழுது நீங்கள் மனமு வந்து அவருக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால் ஆண்டவர் யாரையும் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.